உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொன்ன நம் கருணாமூர்த்தியான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். சென்டர், எவ்ரிதிங் இஸ் இன் சென்டர். எல்லாமே நடுவில் இருக்கின்ற கர்த்தர். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை எடுத்து நெருப்புக்குள்ள போட்டாங்க. நடுவில் ஒருவர் இருந்தார், அவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அதனால ராஜா வெளியே இருந்து பார்க்கும்போது என்ன சொல்றாரு? நடுவுல ஒருத்தர் யாரோ இருக்காரு. ஹல்லேலூயா. என்றைக்கும் நாம் நடுவில் இருக்கிற கர்த்தர் நம்மை நடுவில் நிற்க செய்கிற கர்த்தர், நம்மை நடுவில் நிற்க சொல்லுகிற கர்த்தர், நம்மை கை நீட்ட சொல்லுகிற கர்த்தர். நீ கையை நீட்டு, அது அப்புறமாக என்ன ஆகும் என்றால் மறுகரம் போல சொஸ்தமாகும். மறுகரம் போல சொஸ்தமாக்குகிற கர்த்தர். உன் கையை நீட்டு, நீ எழுந்து நடுவே நில், நீ கையை நீட்டு, அது சொஸ்தமாகும். எல்லா இடத்துலயுமே பாருங்க, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. எடுத்த உடனே ஆக்ஷன். சுகமாக்கி விட்டு ஆக்ஷன் கிடையாது. ஆக்ஷனுக்கு அப்புறம் தான் அது சுகமானது என்று அவர்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள். அதனாலதான் இங்க ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், எழுந்து நடுவே நில், உன் கையை நீட்டு, அப்பொழுது அது மறுகரம் போல சொஸ்தமாயிற்று. அந்த மறுகரம் போல சொஸ்தமான கரம், அதுல குற்றம் பிடிக்கும் கரம் என்ன பண்ணுச்சு? அந்த குற்றம் பிடிக்கிற கரம் எல்லாம் என்ன சொல்லுது? நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ ஜீவனை அழிப்பதோ, எது நியாயம்? குற்றம் பண்றவெல்லாம் என்ன சொல்லுவான்? நியாயம் பேசுவான். அநியாயத்தையே எப்படி பேசுவான்? நியாயமா பேசுவான். நியாயம் பேசினாங்க. எது நியாயம்? அதாவது ஒருவரை சொஸ்தமாக்குவதே நியாயம் அல்ல என்று நினைத்த அந்த குற்றம் பிடிக்கிற கரங்கள், அவர்கள் நியாயம் பேசுகிறார்கள். எது நன்மை தீமை என்று பேசுகிறார்கள், எது அழிவு காப்பது என்று பேசுகிறார்கள். ஆகையால் அவர்கள் என்ன சொன்னாங்க? எது நியாயம் என்றால் அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். நியாயம் பேசுறியப்பா, நான் என்கிட்ட சொல்லு, எது நன்மைன்றதை எனக்கு சொல்லு, எது தீமைன்றதை எனக்கு சொல்லு. ஏன்னா இவர்கள் எல்லாம் அது நன்மை அல்ல என்று நினைத்தார்கள், தீமை என்று நினைத்தார்கள், அழிவு என்று நினைத்தார்கள். ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஒருவரை குணமாக்குகிறேன் என்றால் அது அவனுக்கு நன்மை, அது அவனுக்கு நிச்சயமாக அவன் அந்த இடத்திலே தன் ஜீவனை காத்துக் கொள்ளுகிறான். ஆகையால் நீங்கள் சொல்லுங்கள், எது நியாயம்? அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். வாயை ஒரே வார்த்தையில அடைச்சிட்டாரு. அவர்கிட்ட பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பேசணும் அப்படின்னு என்ன இருக்கும்? ஜெபம் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா ஜெபம் பண்ணணும். நம்ம ஐடியா கொடுக்க கூடாது. அவர் நம்ம என்ன பண்ணுவோம்? பல சமயம் அவருக்கே ஐடியா கொடுப்போம், அவருக்கே சஜஷன் கொடுப்போம். அது அல்ல. பிரேயர் இஸ் நாட் லைக் தட். நாம் ஜெபிக்கும் போது நான் அவரிடத்திலே என்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்து, உமக்கு என்ன சித்தமோ அதை செய்யும் என்று சொல்லி கேட்கும் போது, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொல்லுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கர்த்தர் அங்க என்ன சொல்றார் பாருங்க. அவர்கள் பேசாமல் இருந்தார்கள், அவருக்கு கோபம் வந்தது. கோபம் வந்ததுக்கு காரணம் என்ன? என்ன பாருங்க, என்ன போட்டிருக்கு? 5வது வசனம் படிங்க. இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு. கோபத்துக்கு பாத்தீங்களா? 2 காரணம் இருக்கிறது. அது நியாயமான கோபம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மேல் வைக்கிற கோபம் 2 காரணங்கள். ஒன்று, என் இருதய கடினம். 2வது, அவர் விசனப்படுகிறார். நம்முடைய இருதயம் கடினப்படும் போது விசனப்படுகிற ஒரே கர்த்தர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், விசனப்படுகிறவர். ஒரு கடவுள் கவலைப்படுறார். எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்த தெய்வமாவது கவலைப்பட்டதாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? நம்முடைய கர்த்தர் கவலைப்படுகிற கர்த்தர், நமக்காக விசனப்படுகிற கர்த்தர், விசனத்தினால் கோபப்படுகிற கர்த்தர், இருதய கடினத்தின் நிமித்தம் விசனப்படுகிற கர்த்தர். அவருடைய கோபத்திற்கு காரணம் எது என்றால் அவர் நம்மேல் விசனப்படுகிறவராக இருக்கிறார். விசனப்படுகிற கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்க. அங்க விசனப்பட்டு கோபத்துடனே
சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து. நம்மளை மட்டும் கவனிக்கிறவர் இல்லை, நம்ம சுத்தி யார் இருக்காங்களோ அவங்களையும் பார்க்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. நம்மை எதிர்க்கிறவர்கள் யார் இருந்தாலும் அவர்களை பார்க்கிற கர்த்தர். நம்மை குற்றப்படுத்துகிறவர்கள் யார் இருந்தாலும் அவர்களை பார்க்கிற கர்த்தர். அவரை குற்றப்படுத்துகிறவர்கள் நம்மை சூழ்ந்திருந்தால் நம்மை மாத்திரம் காண்கிற ஆண்டவர் அல்ல, எல்லாரையும் சுற்றி பார்க்கிற கர்த்தர். நம்முடைய கர்த்தர் சுற்றி பார்க்கும் கர்த்தர். எப்படி சுற்றி பார்க்கும் கர்த்தர் பார்க்கலாமா? அது எப்படி சுற்றி பார்க்கிறவர்? 34ஆம் வசனம் வாசிங்க. இதுல சுற்றி பார்த்து, அவர் எப்படி பார்க்கிறாரு? சுற்றி பார்க்கிற கர்த்தர். அடுத்து பாருங்க 5:32, மார்க் 5:32 வாசிங்க. சுற்றிலும் பார்க்கிற கர்த்தர், சுற்றி பார்க்கிற கர்த்தர். 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. சுற்றி பார்த்து, பாருங்களா, சுற்றி பார்க்கிற கர்த்தர். 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. சுற்றி பார்த்து, பாத்தீங்களா, நம்மை சுற்றி பார்க்கிற கர்த்தர். அவரை சுத்திட்டு வரணும்னு அவசியம். ஹல்லேலூயா. கடவுள் என்ன பண்ணுவாங்க? கோயிலுக்கு போனதும் சுத்தி சுத்தி வருவாங்க. நம்முடைய ஆண்டவர் நம்மை சுற்றி வருகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்மை சுற்றி பார்க்கிற ஒரே கடவுள் நம்முடைய கடவுள். நம்ம போய் சுத்தி பார்க்கணும்னு அவசியமே இல்லை. சும்மா கோயிலை சுத்தி பார்த்தேன்னு சொல்லுவாங்க. இல்லை, என்ன பண்ணுவாங்க? அந்த சிலைய சுத்தி வருவாங்க. நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் சுற்றி பார்க்கிற கர்த்தர். நீதிமான்கள் மேல் அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நோக்கி பார்க்கிற கர்த்தர், சுற்றி பார்க்கிற கர்த்தர், எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து, சுற்றிலும் பார்த்து. எவ்வளவு அற்புதமான ஒரு ஆண்டவர் அவர்! நம்முடைய கர்த்தர் சுற்றி பார்க்கிற கர்த்தர். நம்ம போய் அவரை சுத்தணும்னு அவசியமே இல்லை. ஏனென்றால் அவர் எபினேசராக இருந்தவர். எபினேசர் தான் என்ன? இம்மட்டும் வழி நடத்தி வந்தவர், இம்மட்டும் நம்மோடு நடந்தவர் எபினேசர். அந்த எபினேசர் இம்மானுவேலாக மாறினார். ஹல்லேலூயா. இம்மானுவேல் என்ன அர்த்தம்? நம்மோடு இருக்கிறார். உடன் நடந்தவர் நம்மோடு இருப்பவராக மாறினார். நம்மோடு இருப்பவர் நமக்காக மரித்து நமக்காக உயிர்த்து மேலே செல்லும் போது என்ன செய்தார் என்றால், உனக்காக ஒருவரை நான் உன்னோடு வைத்து செல்லுகிறேன் என்று நமக்காக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து சென்றார். ஆகையால் அவர் எபினேசராக இருந்து இம்மானுவேலாக மாறி இப்பொழுது தேற்றரவாளனாக நமக்கு உடன் இருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய பிளஸ், நம்முடைய ஆசீர்வாதம், நமக்கு கிடைத்த கிருபை, நம்மேல் கொடுக்கப்பட்ட இரக்கம். நமக்கு அவர் எவ்விதமாக இருக்கிறார் என்றால், அவர் எல்லாமுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறவர். எபினேசர் இம்மானுவேலாக மாறி தேற்றரவாளனாக இன்றும் நம்மை வழிநடத்துகிற ஒரே கர்த்தர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த கர்த்தர் அவர் என்ன செய்தார் என்று பாருங்க. முதல்ல ஏசாயா 5:20 வாசிங்க. ஏசாயா 5:20. ஏசாயா நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சம் என்றும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும். ஐயோ, அதுதான் நடந்தது. குற்றம் பிடிக்கிற காரங்க என்ன சொன்னாங்க? எல்லாத்தையும் தப்பா சொன்னாங்க. இது எங்கே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது? தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லுவார்கள். அவர்கள் யார் என்பதை அவர் அறிந்து கொண்டு அவர்களிடத்தில் என்ன கேட்டார்? எது நன்மை, எது தீமை, எது நியாயம் என்று கேட்டார். ஹல்லேலூயா.
அதுதான் குற்றம் பிடிக்கிற கரம் என்ன செய்யும் என்றால் ஏசாயா 5:20 சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து 1 பேதுரு 5:6. 1 பேதுரு 5:6 யாராவது வாசிங்க. ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். ஹல்லேலூயா. இதுதான் குணமாக்குகிற கரம், the hand of healing. நமக்கு குணமாக்குகிற கரம் எப்படிப்பட்ட கரம் என்றால் அது பலத்த கரம். அது பலத்த கரம். அந்த பலத்த கரத்திற்குள் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அடங்கி இருக்க வேண்டும். அவன் அடங்கினால் குணமானான். எதிர்த்தார்கள், அவர்கள் மௌனமானார்கள். ஹல்லேலூயா. குற்றம் பிடித்த கரங்கள் எல்லாம் மௌனமாகிவிட்டது. கையை உயர்த்திய கரம் அது குணமாக்கப்பட்டு திரும்பியது. ஹல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான ஒரு கடவுள். அடுத்த வசனம் பாருங்க. ஏசாயா 41:10-13. ஏசாயா 41:10-13. நீ பயப்படாதே, பண்ணுவேன். அப்புறம் என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். உன்னுடைய வலக்கரம் சூம்பினதாக இருந்தால் கர்த்தர் சொல்லுகிறார், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். அப்ப என்ன மாறுது? எந்த கரம் மாறுகிறது? நமது வலது கரம் அவரது வலது கரமாக மாறுகிறது. ஹல்லேலூயா. அவரது வலது கரம் போல நம்முடைய கரத்தை மாற்றுகிறவர். ஆனால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? அந்த பலத்த கரத்திற்குள் நாம் அடங்கி இருக்க வேண்டும். போதும் அடங்கு அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, அடங்கு. எங்க வந்து அடங்கு? என்னுடைய கரத்துக்குள்ளாக அடங்கு. ஹல்லேலூயா. என்னுடைய கரத்துக்குள்ளாக அடங்கு. அடங்கிட்டுமா இல்லையா? அது சொல்லுங்கப்பா. நாம் அவருடைய கரத்துக்குள்ள அடங்கிட்டுமா இல்லையா? இல்லையா? உள்ளங்கையில் உன்னை அப்பவே அடங்கிட்டோம். நாம் அவருடைய உள்ளங்கையில் வரைந்து வைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை செதுக்குகிறார். ஒவ்வொரு நாளும் அதை கையில பார்த்து பார்த்து செதுக்குகிற ஒரு ஆண்டவர். நம்மை செதுக்கும் போது இது போன்ற காரியங்கள் நடக்கும். ஆனால் நம்மை எழுந்து நடுவே நிற்க சொல்லுகிற ஆண்டவர். உன் கரம் மறுகரம் போல மாற்றுகிற ஒரு ஆண்டவர். நம்ம என்ன பண்றோம்? பயத்தினாவியும் சந்தேகத்தினாவியோடு நாம் பயந்து 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 தயங்கி 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 அநேக சமயங்களிலே மூலையில போய் ஓரமா நின்றுறோம். ஆண்டவர் சொல்றாரு, அப்படி நிக்காத, எழுந்து நடுவே நில், உன் கையை நீட்டு என்று சொல்லுகிறது. உன்னுடைய கையை நீட்டு என்று சொன்ன அற்புதமான ஒரு கர்த்தர். அதை தான் அங்கே அவர் சொல்லுகிறார். அவர் எப்பொழுதும் எதையுமே ரொம்ப ஈஸியா, ரொம்ப வெரி வெரி ஈஸிலி he does everything. எல்லாமே மிக எளிமையாய் செய்கிற ஒரு கர்த்தர். நம்மை சுற்றி பார்க்கிற ஒரு கர்த்தர். மறுகையை போல மாற்றுகிற ஒரு கர்த்தர். நம்மை நடுவே நிற்க சொல்லுகிற ஒரு கர்த்தர். நம் கையை நீட்ட சொல்லுகிற ஒரு கர்த்தர். விசனப்பட்டு கோபப்படுகிற ஒரு கர்த்தர். அவர் கோபம் வந்து நியாயமான கோபம். விசனப்பட்டு கோபப்படுகிற ஒரு கர்த்தர் யார் என்றால் அது நம்முடைய கர்த்தர். மறுகையை போல அதை சொஸ்தமாக்கினார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிப்போம். நீதிமொழிகள் 5 உணர்ந்து தருகிறார் வரும். மறுபடியும் ஒரு முறை வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதென்று உணர்ந்து. நல்லா கவனிக்கணும். கர்த்தருக்கு பயப்படுதல். கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன பயம்? What is the fear? கர்த்தருக்கு பயப்படுதல். சாமி கண்ணு குத்தோம் அப்படின்னால அதுவா? மற்ற சமயத்தவர்லாம் என்ன சொல்லுவாங்க? சாமி கண்ணு குத்து. சாமிக்கு வேற வேலை இல்லை, போறவர்களெல்லாம் கூப்பிட்டு கண்ணு குத்துட்டா சாமியுடைய வேலை. அப்படியா இல்லை.
நம்முடைய கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்ன கர்த்தர். ஹல்லேலூயா.